ஜிவி பிரகாஷ் சைந்தவியோட டிவோர்ஸ் பத்தி தான் ஊர் ஃபுல்லா பேச்சா இருக்கு. 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கி பிரிய போறதா நேத்து சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணிருந்தாங்க. சினிமா துறை சார்ந்தவங்களுக்கே இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். சாமானிய மக்கள்ல இருந்து துறை சார்ந்தவங்க வரைக்கும் இதற்கான காரணம் என்னன்னு ஒவ்வொரு ஆளா கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அதே அடுத்து ஜிவி பிரகாஷ் மேலதான் எல்லா தப்பும், அவரு சில நடிகைகளோட அஃபேர் வச்சிருந்தது, இதெல்லாம் தான் குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்கி இருக்கும்னு எல்லாரும் ஒரு விஷயத்த பேசி அதை பரப்பிட்டு இருந்தாங்க. மேலும் ட்விட்டர், யூடியூப் சேனல்னு இந்த விஷயத்த வச்சு ஒரு விவாதமே நடத்திட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் பொறுத்து பார்த்த ஜிவி பிரகாஷ் இப்போ ஒரு பதிவு ஒண்ணு சோசியல் மீடியால வெளியிட்டு இருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த டிவோர்ஸ் விஷயத்துல ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாரோடையும் கலந்து பேசிதான் முடிவு எடுத்தோம். உண்மையான விஷயம் என்ன ஏதுன்னு தெரியாம யாரும் இத பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல உண்மைக்கு எதிரானதா தரம் தாழ்ந்த கருத்துக்களை பதிவிட வேணாம்னு சொல்லியிருந்தாரு. எங்களை பிரபலமாக்கிய உரிமையோ இல்ல எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை மேல இருக்கிற அன்போ அக்கறையோ ஆதங்கமான கருத்துக்களை வெளியிடுறீங்க. ஆனா அது சம்பந்தப்பட்டவங்கள ரொம்பவே காயப்படுத்துது. இதுதான் தமிழர் மாண்பா அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. மேலும் ஒரு தனி மனிதரோட நியாயமான உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.